இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டான ஒரு மூமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் நடத்துவோம். யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு சப்ஸ்கிரைபும் வராது, எந்த ஒரு லைக்கும் வராது, எந்த ஒரு வியூஸும் வராது. ஸோ அப்படியான நண்பர்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துக்கொள்வது, அது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ வேணும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படியான ஒரு சூப்பரான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தயவுசெய்து. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலில் எந்த ஒரு சப்ஸ்கிரைப் வரல, எந்த ஒரு லைக்கும் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண மட்டும் தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மூலமாக நம்ம எப்படி எடுக்கிற அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு இப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் மட்டும் வேணும்னு சொன்னால் நீங்கள் இதில் ஏர்னிங் எடுத்துக்கொள்ளணும். இதில் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒர்க் பண்ணாமல் எடுக்க முடியாது. அதனால் நம்ம சின்ன ஒரு டைமை நம்ம இதில் செலவழிக்கக்கூடியதாக இருக்கணும். செலவழித்தா மட்டும்தான் நம்ம இதில் நம்ம சில ஏர்னிங்களை நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய வீடியோ உங்களுக்கு ப்ரோசஸ் ஆகும். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மூலமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு 60 செகண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த 60 செகண்ட் பார்க்குறதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் அப்படின்றத நான் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதில் யாருக்குமே சப்ஸ்கிரைப் போகாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற மூலமாக நமக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா 210 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் நமக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள், இது மூலமாக நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது நீங்கள் கட் பண்ண முடியாது, மற்றது நீங்கள் பேக்கில் மட்டும் தான் போக முடியும். எந்த ஒரு விஷயமும் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் இந்த வீடியோ கட்டாயம் பார்க்கணும். பார்த்தா மாதிரி தான் இந்த ஏர்னிங் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இது கம்ப்ளீட் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு கீழே பாருங்கள், ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரோசஸ் ஆகி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஏர்னிங் வந்துடும். மேலே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதில் மாதிரி இந்த மாதிரி டைமிங் வேணும். இதில் 2 தடவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு விளம்பரம் வராது. சப்போஸ் விளம்பரம் வந்தீங்கன்னா விளம்பரம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு விளம்பரம் வருது. ஸோ விளம்பரம் வரத்தாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த விளம்பரம் வரத்தால உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு மேலே வரும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோவுக்கு எத்தனை பாயிண்ட் வேணும் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதில் அந்த பாயிண்ட்டை நீங்கள் அதாவது ஏர்னிங் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ நம்ம மற்ற நண்பர்களுக்கு இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு நிச்சயமாக நமக்கு வர இதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2600 பாயிண்ட் வேணும். ஸோ 2600 பாயிண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் இதில் நீங்கள் 2600 பாயிண்ட் வரங்காலும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதில் பாயிண்ட் எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. நமக்கு ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பாயிண்ட் எடுத்துடலாம். எல்லா பாயிண்ட்டையும் நம்ம சிம்பிளாக எடுத்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் வாங்க, உங்களுக்கு லாஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த வீடியோ எனக்கு பப்ளிக் படுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக எனக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம இதில் ஆட் பண்ணுற அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு ப்ளஸ் அடையாளம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் வீடியோ அப்படின்ற வியூஸ் ஃபார் யுவர் சேனல் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நான் இந்த 3 வீடியோ நான் இதில் ஷேர் பண்ணிக்கேன். இந்த 3 வீடியோ மூலமாக எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். மற்றது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்ட் வீடியோ லிங்க் அப்படின்றது அதை நீங்கள் இதில் நீங்கள் உங்களோட வீடியோ லிங்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது எந்த வீடியோவை நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்களோ, மற்ற நண்பர்களுக்கு நீங்கள் பப்ளிக் படுத்த போகிறீங்களோ அந்த வீடியோ லிங்கை கொண்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி ஹெட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் ஹெட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, ஒரு வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சப்ஸ்கிரைப் வரும், 10 லைக் வரும், 10 வியூஸ் வரும். அதாவது 60 செகண்ட் ஓடும் அந்த வீடியோ. ஓகேங்களா, அந்த 60 செகண்ட் ஓடுறதுக்காக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2600
பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஓகேங்களா 2600 பாயிண்ட் எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் டன் கொடுத்த உடனே உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி வரும் இதில் அக்செப்ட் பண்ணுங்கள் அக்செப்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாயிண்ட் காணும் அதனால் நான் ஒன்றும் செய்ய முடியாதனால ஸோ நான் அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு விழுகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்குள்ளே அதாவது பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போகும் நீங்கள் எத்தனை வீடியோனாலும் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரைபரோ இல்லை லைக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் சேனலுக்கு நீங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்களை கண்டினியூவாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இதில் எந்த இதுவும் இல்லை உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏர்னிங் வருது அதாவது உங்களுக்கு அந்த யூடியூப்ஸ் மூலமாக எனக்கு ஏர்னிங் வருது இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களோட யூடியூப் சேனலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஸோ சூப்பராக நீங்கள் இன்னும் நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் க்ரோத் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நான் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் see you